அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஹோம் லோன் ப்ரீபேமெண்ட்ல வட்டிய பல லட்சங்கள் மிச்சப்படுத்துவது எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வீட்டுக் கடன் என்பது மிக நீண்ட கால நிதி பொறுப்பாகும். உதாரணமாக 20 வருட கடன்ல நீங்கள் வாங்கிய அசல் தொகையை விட செலுத்தும் வட்டித் தொகை அதிகமாக இருக்கும். ஆனால் சரியான திட்டமிடலுடன் கடனை முன் செலுத்துவதன் மூலம் பல லட்சம் ரூபாய் வட்டியையும், பல வருட காலக்கெடுவையும் எளிதாக மிச்சப்படுத்தலாம். இதற்காக 3 முக்கிய உக்திகளை தான் பயன்படுத்தணும். அது ஃபர்ஸ்ட் என்னது வருடத்துக்கு ஒரு கூடுதல் இஎம்ஐயாக கட்டணும். இது மிகவும் எளிமையான மற்றும் பெரும்பாலானோர் பின்பற்றக்கூடிய உக்தி. அதாவது ஒவ்வொரு வருடம் 12 மாத இஎம்ஐக்கு பதிலாக உங்களின் சேமிப்பை கொண்டு 13வது இஎம்ஐ ஒன்றை கூடுதலாக செலுத்துவது. இந்த சிறிய மாற்றம் 20 வருட கடனை சுமார் 17 வருடங்களை முடித்துவிட உதவும். அடுத்து, வருமானம் அதிகரிக்கும் போது கடனை அடைக்கும் வேகத்தையும் அதிகரிப்பது சிறந்தது. அதாவது உங்கள் மாத சம்பளம் அல்லது வருமானம் உயரும் போது இஎம்ஐ தொகையையும் வருடம் 5 அல்லது 10% உயர்த்தினால் வங்கியை பேசி இஎம்ஐ தொகையை மாற்றி அமைக்கலாம். அல்லது அந்த 5% தொகையை தனியாக சேமித்து வருட முடிவில் அசலில் வர வைக்கலாம். அடுத்து, அதனால் 10% இஎம்ஐயை விட வருடம் உயர்த்தினால் 20 வருட கடன் வெறும் 10 முதல் 12 வருடங்களை முடித்துவிடும். அடுத்தது லம்சம் ப்ரீபேமெண்ட். கையில் இருக்கும் பெரிய தொகை கிடைக்கும் போது அதை சரியான முறையில் பயன்படுத்துவது. ஆண்டு போனஸ், ஊதிய உயர்வு, நிலுவைத் தொகைகள் அல்லது முதிர்ச்சி அடைந்த முதலீடுகள் கிடைக்கும் போது அந்த தொகையை அப்படியே வீட்டுக் கடனில் அசலில் செலுத்துவது. இந்த அசலை உடனடியாக குறைப்பதால் மீதமுள்ள காலத்திற்கு வட்டியும் பெருமளவு குறையும். அதாவது நீங்கள் 50 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க, வட்டி வீதம் 8.5%ன்னு வச்சுக்கலாம். 20 வருடங்கள் காலகட்டத்தில் இஎம்ஐ 43,391 ரூபா. வழக்கமான முறையில் நம்ம வட்டி கட்டினா 54 லட்சம் கட்ட வேண்டியதாக இருக்கும் 20 வருடங்களுக்கு. ஆனால் 1 வருஷம் கூடுதலாக இஎம்ஐ கட்டினா 43 லட்சம் மட்டும் கட்டினாலே போதும். அது மட்டும் இல்லாமல் கடன் 16 வருஷத்துலேயே முடிஞ்சிடும். இதனால் மிச்சமாகிற வட்டி 10 லட்சம் வட்டி மிச்சமாகுது. அடுத்து வருடம் 5% இஎம்ஐ அதிகரித்தா நீங்கள் வட்டியில் என்னென்னா 34 லட்சமாக மாறிடும். நீங்கள் கடன் முடியும் காலம் 13 வருஷத்துலேயே முடிச்சிடலாம். மிச்சமாகிற வட்டி 19.3 லட்சம் மிச்சமாகும். முன் செலுத்தும் முன் கவனிக்க வேண்டிய முக்கியமான குறிப்பிட என்னென்னா ஆரம்ப காலத்தில் செலுத்துங்க. கடனோட முதல் 5 முதல் 10 வருடங்களில் நீங்கள் செலுத்தும் இஎம்ஐ வட்டியை பங்கே மிக அதிகமாக இருக்கும். எனவே முன்கூட்டியே ஆரம்பத்தில் தொடங்குவது அதிகபட்ச வட்டியை மிச்சப்படுத்தும். அடுத்து ரிசர்வ் வங்கியின் விதிமுறைப்படி ஃப்ளோட்டிங் ரேட்டு வாங்கிய வீட்டு கடன்களுக்கு வங்கிகள் எவ்வித முன் செலுத்து கட்டணமும் வசூலிக்கக்கூடாது. அடுத்து, முன் செலுத்துதல் செய்யும்போது வருமான வரி பிரிவு 80C மூலம் கிடைக்கும் வரி சலுகையை சிறிது குறையலாம். எனினும் நீங்கள் மிச்சப்படுத்தும் நீண்டகால வட்டி தொகையோடு ஒப்பிடும்போது வரி இழப்பு என்பது மிக சிறியது. அடுத்து, முதலீட்டை எதுவும் அடைக்க வேணாம். கடனை அடைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவசர கால நிதி, பிபிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற நீண்டகால இலக்குகளுக்கான முதலீடுகளை முறிக்க வேண்டாம். உங்களின் வழக்கமான சேமிப்பு திட்டங்கள் பாதிக்காத வகையில் முன் செலுத்துதலை திட்டமிடுதல் பாதுகாப்பானது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நீங்கள் வட்டி இல்லாமல் சீக்கிரமாக உங்கள் ஹவுஸ் லோனை சீக்கிரமாக அடைச்சிடலாம். நன்றி.